நல்லது ஒரு தலைப்பை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார். லைட்டை போட்டுருவோம். ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் கிருபையாய் நம்ம என்ன செய்திருக்கார், பாதுகாத்து வாழ்ந்து வந்திருக்கிறார். அதுக்காக நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ ஜனமே, லேவியராகம புஸ்தகம் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட பலிகளினுடைய புஸ்தகமா இருக்கிறது. ஆசாரியர்களுடைய நியமனங்கள் என்று சொல்லலாம். இன்னும் சொல்லக்கூடும் என்றால் the sacrificial Torah என்று சொல்வார்கள். தோரா என்றால் லா என்று அர்த்தம். தோரா என்றால் வழக்கம் என்று அர்த்தம். தோரா என்றால் முறைகள் என்று அர்த்தம். அப்படி என்றால் இந்த மாலை வேளையிலே நாம் சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவெனில் பலிகளுடைய சடங்கு முறை. பலிகளுடைய சடங்கு முறை. ritual laws of sacrifice. ritual law of sacrifice. பொதுவாக பலிகள் செலுத்த வேண்டும் என்றால் நேற்று தினத்தில் நம்ம பார்த்தது போல எல்லா இடங்களிலும் போய் நம்ம என்ன செய்ய முடியாது, பலி செலுத்த முடியாது. அதுக்கு என்ன தேவை? ஹல்லேலூயா. அதுக்கு என்ன தேவை? ஆமென். ஹல்லேலூயா. தூய ஆவியானவர் சொல்ல பேசுறேன். எனவே நீங்க எல்லாம் நல்ல மக்கள் உடனே சொல்வீங்க. அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, லேவியராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஒரு வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் பலிபீடத்தின் மேல் அக்கினியை போட்டு அதில் மேல் கட்டைகளை அடக்கி அவன் குமாரனாகிய ஆசாரியர்கள் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் உள்ள அக்கினி இருக்கிற வெட்டை மேல் அடக்கி வைக்க கடவார்கள். ஹல்லேலூயா. பலிபீடத்தை பார்த்தோம். இது எப்படி அளக்கணும், என்ன செய்யணும், எந்த பொருட்கள்லாம் வந்து கூடணும் அப்படின்றத ஒரு முறைகளை என்ன செய்யப்பட்டிருக்கு, அங்க போடப்பட்டிருக்குது. அப்படி என்ன மிக முக்கியமான ஒரு 5 பலிகள், ரொம்ப முக்கியமான இஸ்ரவேல் மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு 5 பலிகள். அதெல்லாமே வந்து நம்ம எபிரேய பாஷையில சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லி தமிழ்ல சொன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். பஸ்கா பலி எல்லாமே உங்களுக்கு தெரியும். the burnt offering, the passover, எபிரேயர்ல ஓலான்னு சொல்றோம் நம்ம. அந்த பலியை வந்து என்ன செய்யணும், அதுக்கு ஒரு முறைமைகள் இருக்கு. அதே போல மின்னா, அதாவது போஜன பலி என்று சொல்லக்கூடிய அதுக்கு ஒரு என்ன செய்கிறது, அதுக்கு ஒரு முறைகள் இருக்கு. ஜெபா என்று சொல்லக்கூடிய சமாதானத்தின் பலிகள், அதுக்கு ஒரு முறைகள் இருக்கிறது. கட்டா என்று சொல்லக்கூடிய பாவ நிவாரண பலிக்கு அதுக்கு ஒரு நிவாரணம் இருக்கிறது. இன்னுமாக அசாம் என்று சொல்லக்கூடிய ஒரு குற்ற நிவாரண பலி, அதற்கு ஒரு முறைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மிக 5 பலிகள் அப்படியே இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில வாழ்வாதாரத்துல ரொம்ப முக்கியமான பலிகளா இருக்கு. இந்த பலிகளை அடிக்கடி செலுத்துவாங்க. இந்த பலிகளை அதிகமா என்ன செய்வாங்க, அவருடைய காரியங்கள் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்குது. ஆனால் வெளிப்படுத்தும் விசேஷத்துல நம்ம பார்க்கும்போது அவர்கள் பலி செலுத்தினார்கள், பலிபீடத்தில் இருந்தார்கள். அந்த ஆத்துமாக்கள் அங்க இருந்தது என்று நேற்று தினத்திலே பார்த்தோம். இன்னுமாய் சொல்லக்கூடுமானால் லேவியராகம புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 8லிருந்து 13லும், லேவியராகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14லிருந்து 18லும், லேவியராகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24லிருந்து 30லும், லேவியராகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1லிருந்து 10லும், லேவியராகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும் இதெல்லாவற்றையும் பார்க்கும்போது அந்த முறைகளை எப்படி செலுத்த வேண்டும் என்று போடப்பட்டிருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமான தெய்வ ஜனமே, ஆலயத்தில் வைக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அர்த்தங்கள் உண்டு, ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முறைமைகள் இருக்கிறது. அந்த முறைமையின் அடிப்படையில தான் என்ன செய்கிறது, தேவாலயங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்ம வாசிக்கிட்ட அந்த சங்கீத பகுதியில் கூட இருக்கு, இவர்கள் பலி செலுத்தின பொருத்தனை உள்ள பரிசுத்தவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சில பலிகளை வந்து நான் ஆட்டு கடாவையும் ரத்தத்தையும் குடிப்பேனோ, உங்கள் வயலில் இருக்கிற மாடெல்லாம் நான் சாப்பிடுவேனோ, மலைகளில் உள்ள பறவைகள்லாம் எனக்குடையதா இருக்குமோ, பூமியை என்னுடைய வானமும் என்னுடைய என்று வேதம் சொல்கிறது அல்லவா. இதெல்லாம் 50ஆவது சங்கீதத்தில் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 40ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, எப்பேற்பட்ட பலிகளை ஆண்டவர் விரும்புகிறார் என்று கூட வேதம் சொல்லப்படுது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னுமாக லேவியராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும், லேவியராகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும், எசேக்கியேல் புஸ்தகத்திலே 44ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் இதை எல்லாவற்றையும் பார்க்கும்போது பலியை முறையாய் செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. There is a ritual for the sacrifice. There is a law and a code behind the sacrifice. இதுக்கெல்லாம் ஒரு முறைமைகள் இருக்கு.
எல்லாம் ஒரு வழக்கங்கள் இருக்கு. இந்த வழக்கத்தின்படி தான் என்ன செய்ய முடியும்? பலி செலுத்த முடியும். அல்லேலூயா. எதெல்லாம் பலி செலுத்தக்கூடாது அதை முதல்ல நம்ம பார்த்துட்டு பின்பாக எப்படிப்பட்ட பலிகளாம் செலுத்தலாம் என்பதை நம்ம பார்க்க போறோம். ஆமென். பொதுவாக ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த 1ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, லேவியராகம புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வாசிங்கம்மா, அவன் செலுத்தும் மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகனபலியால் அவன் பழுதற்ற ஒரு காணையும் செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடாரத்தில் செய்வானா கொண்டு வரணும். ஹல்லேலூயா. காளையா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், மற்ற காரியங்களா இருக்கட்டும், எல்லாமே பழுதற்றதாய் கொண்டு வர வேண்டும் என்று நம்முடைய லேவியராகம புத்தகத்துல நம்ம அடிக்கடி பார்த்திருக்கிறோம். ஆனால் எதெல்லாம் செலுத்தக்கூடாதுன்னா, ஆண்டவருக்கு இந்த டொமஸ்டிக் அனிமல்லே கூட சில அனிமலை செலுத்த முடியாது. வீட்டு விலங்குல கூட சில விலங்குகளை செலுத்த முடியாது. குறிப்பாக வீடுகளிலே வளர்க்கக்கூடிய டாங்கி, ஆஸ் என்று சொல்லக்கூடிய கழுதை என்ன செய்யக்கூடாது? பலியிடத்துல பலி செலுத்தக்கூடாது. அது அன்கிளீன். அது ஆண்டவருக்கு அருவருக்கப்பட்ட ஒரு காரியமாய் காணப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, வேதம் நமக்கு சொல்கிறது, கேமல், அதாவது ஒட்டகத்தை என்ன செய்ய முடியாது? நம்ம பலி செலுத்த முடியாது. ஏன் இந்த கழுதையும் ஏன் இந்த ஒட்டகத்தையும் நம்ம பலி செலுத்த முடியாதுன்னா, இந்த கழுதை என்னதான் அதுக்கு உழைச்சாலும் சரி, அது திருந்தவே திருந்தாது. அது என்ன செய்தோ அதே தான் செய்யும். அதனால கழுதை ஆண்டவர் அது வீட்டு மிளகா இருந்தாலும் சரி, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே போல இந்த ஒட்டகமானது கொஞ்சம் கூட தாழ்த்தவே தாழ்த்தாது. அது உட்கார்ந்தாலும் அதோடைய கழுத்து என்னதான் இருக்கும்? அப்படியே நெட்டாதான் இருக்கும். குதிரை கூட தலையை தொங்க போட்டுக்கும். அவட சீறி பாயிற குதிரை கூட அது தன்னை தூங்கும் போது என்ன செய்யும்? காலை நீட்டி கொஞ்சம் தூங்க வைக்கும். அப்படியா? ஆனா நீங்க ஒட்டகங்களை பாருங்க, வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, அப்படியே தான் தூங்கிடுங்க. அந்த கழுத்து கொஞ்சம் வணங்கா கழுத்து உள்ள ஒரு ஜனம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த ஒட்டகத்தை ஆண்டவர் இதை பலி செலுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதே போல மீன்களை என்ன செய்யக்கூடாது? செலுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. மீன் ஏன்னா அது நழுவி போய் என்னதான் அதை பிடிச்சி ஒரு கரையில வச்சு இங்கதான்ப்பா நீ வளரணும் அப்படின்னு ஆண்டவரை வச்சா கூட அது எப்படி நழுவி போடாம அதுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். மீன் என்ன செய்யாது? அது அப்படியே தான் இருக்கும். கடைசியா வலையில போய் மாட்டி கிழிச்சு உணவாறு வரைக்கும் அது ஒரு மீன் மீனாதான். அது மாத்திரமல்ல, சில காட்டு மிருகங்கள் தான் ஆண்டவர் என்ன செய்தாரு? இந்த காட்டு மிருகங்கள்லாம் இந்த பலி செலுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எடுக்கிற வாசிங்கள் உபாகம புத்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகமம், வேசி பணயத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த பொருத்தனையினாகிலும் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்துக்கு கொண்டு வராயாக. பாருங்க என்ன செய்ய சொல்றாரு ஆண்டவர். பலி செலுத்தும் போது ரெண்டு காரியத்தை ஆண்டவர் ரொம்பவே அருவருக்கிறார். ஒண்ணு என்னன்னா, தவறான முறையில வருகின்ற காணிக்கைகள். தவறான முறையில காணிக்கல, அதாவது ஏமாத்தி அதிலிருந்து தசபாக வைக்கக்கூடாது. திருட்டுத்தனம் பண்ணி தசபாக எடுத்து வைக்கக்கூடாது. அதுக்கு பலி செலுத்தக்கூடாது. நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். இப்பேற்பட்ட அந்த நாட்கள்ல என்ன செஞ்சிருந்தாங்கன்னா, அந்த மோசையோட முறைமையை சொல்லுகிற எல்லா பாவத்துக்குரிய செயல்களை செய்து அதுல இருந்து வந்த வருமானத்தை கொண்டு வந்து என்ன செய்யறது? பலி செலுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி என்றால் நம்ம லஞ்சம் வாங்கி தசமாக செலுத்தக்கூடாது, திருட்டுத்தனம் பண்ணி நம்ம தசமாக செலுத்தக்கூடாது, மணல் கொள்ளைகள் எல்லாம் பண்ணி நம்ம என்ன தசமாக செலுத்தக்கூடாது, ஒருத்தரை ஏமாத்தி பிழைச்சு அதுல இருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? தசமாக செலுத்துவது. மாம்பழம் வாங்கி தசமாக செலுத்தக்கூடாது. சீட்டு விளையாடி, கேரம்ல துட்டு வச்சு விளையாடி, சூதாட்டம் விளையாடி, இதெல்லாம் பணத்தை சம்பாரிச்சு அதை எடுத்து நீங்க என்ன செய்யக்கூடாது? தசமாக செலுத்தக்கூடாது. அதான் ஆண்டவருக்கு அருவருப்பு என்று வேதம் சொல்லுகிறது. அது வைக்கிறதால உங்களுக்கு ஒண்ணும் பிரோஜனம் இல்லை என்று வேதம் சொல்லுது. அது மாத்திர நாயின் திறமை, நாயோடு கூட சவகாசம் வச்சுட்டு, நாயை வீட்டுல வளர்த்து, நாயோடு கூட படுத்து, நாயோடு கூட வளர்ந்து இப்பேற்பட்டவர்களை கர்த்தர் பலிபீடத்திலிருந்து அவர்களை அருவருக்கிறார். வேதம் சொல்லுது, நாய்கள் வளர்க்கிறவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. வெளிப்படுத்த விசேஷத்துல 22ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை ஒரு வாசி கேட்போம். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிர ஆராய்க்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பேர்
இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களாம் பாருங்க, நாயை வளர்க்குறவங்க ரொம்ப நாய் மேல பாசமா இருக்கவங்க நாய் மேலே ஆயிடும். ஒரு தம்பி அப்படித்தான், ரொம்ப நாய் மேல ரொம்ப ஈடுபாடு, அதை பார்க்க அப்படியே அந்த கூடு விழுந்து அந்த நாயை போல ஆயிடுவாங்க. இந்த நாய் இருக்குது வாக்கிங் வர்றது, சர்ச்சு கூடு வர்றது, அதெல்லாம் இருக்கவே கூடாது. நாய் பிடிக்கிறவங்களாம் ஆண்டவர் வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கிறார். நம்ம சர்ச்சில் யாரும் அந்த மாதிரி நாயெல்லாம் வளர்க்கக்கூடாது. பைபிள் படி நாய் வச்சு விளையாடுறவங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அங்கேயே இருந்துருக்காங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. அவங்க பலியெல்லாம் நேசிக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. அவர்தான் இறைசிகளை பரலோகத்துக்கு ஆண்டவர் சேர்க்க மாட்டாங்க வேதம் சொல்லுகிறது. இப்பேற்பட்ட காரியங்களுக்கு விடைக்காகணும். இதெல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பான இருக்குது. அருவருப்பார்வை எங்கேயாவது வந்து வேதம் நான் ஆண்டவர் நாய்க்குட்டி எடுத்து கொஞ்சம் இருக்காரு அப்படி பைபிள போட்டிருக்கா? இல்லவே. அப்படி இல்லை. அந்த நாய்கள்லாம் நீங்க ஒதுக்கி வைக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அல்லேலூயா, கரந்தி சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் ரெண்டு பணிகளை வந்து ரொம்பவே அருவருக்கிறார். ஒண்ணு தவறான முறையில வருகிற பணங்கள், இன்னொன்று வேதம் சொல்லுறமாக நாயை போல உலாவி கொண்டு நாயை போல தெரிஞ்சு நாயோடு கூட இருந்துட்டு நாயோட படுத்துட்டு அதுக்கப்புறம் நாய் போல வந்து ஆலயத்தில் வந்து உட்கார எல்லாம் செய்யக்கூடாது. அவர் பணியை அருவருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான ஜனமே, நம்ம ஆலயத்தை யாரும் அப்படி இருக்க மாட்டோம்னு கர்த்தருக்குள்ள நான் சிந்திக்கிறேன். ஆமென். எனவே சில காரியங்கள் சில முறைகள்லாம் இருக்கு. லேவியராகமத்தை நம்ம தொடர்ச்சியா நீங்க ஒன்றிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அதிகாரங்களை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, பெண்கள் குறிப்பாக வந்து என்ன செய்கிறது, மாதவிடா காலகட்டத்திலோ மகப்பேறு காலகட்டத்திலோ இந்த சுகஸ்திரியா இருக்க காலகட்டத்திலோ பிள்ளை பெற்ற உடனே அந்த ஒரு காரியத்திலோ இதுக்கெல்லாம் சில முறைகள் இருக்கு. அந்த முறைகள் படிதான் என்ன செய்ய முடியும், நீங்க வந்து பலி செலுத்த முடியும். அல்லேலூயா. இது பழைய பாட்டிலும் சரி புதிய பாட்டிலும் சரி சற்று வித்தியாசமா மாறிக்கான ரொம்பவே அதை எராடிகேட் பண்ணல. அந்த காரியத்தை எல்லாவற்றையும் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அது மாத்திரம் பலி செலுத்துறதுக்கு பலியை கொண்டு வரதுக்கு ஒரு முறை இருக்கு. அது இல்லாம பலி செலுத்துற ஆசாரியர்களுக்கு ஒரு முறை இருக்கு. அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. கொஞ்சம் சீரியஸா தான் போகும் இந்த சப்ஜெக்ட். நீங்க புரிந்து கொள்வது ரொம்ப கடினமா இருக்கும். ஜெபத்தோடு இருங்க, இங்க ஆண்டவர் வார்த்தைகள் உங்களுக்கு புரிந்து கொள்ள ஏதுவா இருக்கும். வெளிப்படுத்த விசேஷத்துல நம்ம வாசித்தவரை லேவியராகம புத்தகத்துல 17ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் ஆலயத்திற்குள்ளே ஆகிலும் பாளையத்துக்கு புறமே ஆகிலும் அதை கொன்றால் அது அந்த மனிதனுக்கு என்ன செய்யும்னா ரத்த படியும். அதாவது ஒருத்தர் படி எடுத்து வந்துட்டு ஒரு ஆடையோ ஒரு மாடையோ எடுத்து படி எடுத்து வந்துட்டு பாளையத்துக்கு வெளியே வந்து வெட்டிட்டு அப்படியே எடுத்து வந்து கொடுக்கறதும் தவறு. இல்லைன்னா நான் வந்து படி செலுத்துறேன், நானே வந்து பாளையத்துக்குள்ள வந்து படி செலுத்துறேன் அப்படின்னு சொல்றதும் தவறாம். அவங்க அந்த காடு அது மாடாவது அந்த படி செலுத்துற அந்த மிருகத்தை கொண்டு வந்து அதை யார்கிட்ட கொடுக்கணும்னா ஆசாரியத்துல கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னுமா வேதம் சொல்லுகிறது, இந்த ஒரு சில பலிகள் கர்த்தருக்கு செலுத்தின பின்பாக என்ன செய்யலாம், அந்த ஆசாரி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் 1 சாமுவேல் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 12 தொடர்ச்சியா நாம் வாசிக்கும் போது இதோ பேலியாளுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய சாமுவேல் அதாவது ஏலியுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஏலி தீர்க்கதரிசி, ஏலி ஆசாரியா இருக்கிற தீர்க்கதரிசியுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்களாம், அங்கே கொண்டு வருகிற ஜனங்களுடைய எல்லா பலிகளும் என்ன செய்தார்களாம், அந்த பலியில இருக்க எல்லா கொழுப்பையும் எல்லா விதமான நல்ல பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து நல்ல பகுதியெல்லாம் அந்த மிருகங்களோட நல்ல பகுதியெல்லாம் எடுத்து இவங்க என்ன செய்யலாம் தன்வசம் படுத்தி கொண்டாங்களாம். வேதம் சொல்லுது, கர்த்தர் அந்த பலியை என்ன செய்தாராம், அருவருத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா ஆசாரியர்களும் என்ன செய்யணும், கடவுளுக்கு தான் முதன்மையை கொடுத்துட்டு அதுக்கு பின்பாக தான் இவங்க என்ன செய்யணும், அதுக்குள்ள காரியம் இருக்கும். இதெல்லாம் நல்லா இருக்குன்னு என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. அது மாத்திரமல்ல, பலி செலுத்துறதுக்கு ஒருவேளை ஆசாரியருக்கு அப்ப ஒரே ஒரு கூடாரம் தான், புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர். யோசித்து பாருங்க, அவங்க ஒருத்தர் இப்ப நம்ம திருச்சபையிலே வந்து ஒரு பிரசங்கியார் வந்து எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு அநேகர் கடந்து போயிடுவாங்க. ஏன், நேரமாகன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் ஜெபம் பண்ணிட்டே தான் எப்ப முடிகிறது. நம்ம இந்த 30 குடும்பத்துக்கே இவ்வளவு யோசித்தா 6 லட்சம் புருஷர்கள் அவங்க எல்லாம் வந்து பலி செலுத்தினா ரொம்ப லேட் ஆகும். உடனே என்ன செய்வாங்கன்னா, அவங்க யாராகிட்ட ஒரு சின்ன பசங்கிட்டே இல்ல தெரிஞ்சவங்க கிட்டே கொடுத்து அனுப்பக்கூடாதான். அங்கன்னு என்ன செய்ய நியமிக்கப்பட்டவர்கள். வேதம் சொல்லு என்னாகும் புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லப்படுவது, ஆண்டவர் மோசே நிமித்தமாக
நிமித்தமாக யோசுவாவை நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நியமித்தவர்கள் என்ன செய்யலாமா, அந்த பொருட்களை வாங்கி அவரோட வசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யலாம், ஆசாரத்தை கொண்டு போலாம். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமான தேவச்சனமே, இந்த ஒரு முறைமைகள் இருக்கு. இரண்டாவது, இத ஒரு ரெண்டு நீங்க ஒரு பிரித்து எழுதுகிற மாதிரி இப்படி எழுதி போட்டுக்கலாம். என்ன மேட்ச்ல ஃபாலோயிங் மாதிரி, ஒரு பக்கம் வந்து வர்ஷிப்பர், ஒரு பக்கம் வந்து பிரீஸ்ட், ஒரு பக்கம் வந்து பலி செலுத்துறவங்க, இன்னொரு ஒரு பக்கம் பலி கொண்டு வரவங்க, இன்னொரு பக்கம் பலி செலுத்துறவங்க. இப்படி ரெண்டு பகுதியா நீங்க போடும்போது, இப்ப பலி செலுத்துறவங்க எல்லாருக்கும் ஒரு முறை, நீ பாலைக்கே வெட்டக்கூடாது, பாலைக்கு உள்ளுக்குள்ள வெட்டி விட்டுடு. நீ பொருள் எடுத்து வந்து யார்கிட்ட கொடுத்தணும், ஆசாரம். ஆசாரம் இந்த துணியை தகனிக்கும் போது இவங்க என்ன செய்யணும், நீங்க நல்லதுதான் எடுத்துக்கூடாது, ஆண்டவருக்கு எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். இந்த பக்கம் வரும்போது நீங்க பலியை யார்கிட்டனா விட்டு நீங்க செலுத்தக்கூடாது, அபிஷேகம் பண்ண விட்டுக்கிட்டு தான் கொடுத்து செலுத்தணும். இந்த பக்கம் வரும்போது ஆசாரியனுக்கு பலி செலுத்த முன்னாடி என்ன செய்யணும், உங்க பலி முன்னாடி செலுத்தணும் வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறோம். லேவியர் புத்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வைத்து அக்கிரமங்களையும் எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு சுமத்தி, அதாவது என்ன செய்யணும், இந்த பிகாஃப் ஆஃப் திஸ் சின் இவர் என்ன செய்யறாரு, பிகாஃப் ஆஃப் சோ அண்ட் சோ, ஒரு மார்க்கா இருக்கட்டும், இல்ல மத்தேயா இருக்கட்டும், லூக்கா இருக்கட்டும், இவருடைய எல்லா பாவையும் இந்த ஆட்டு கடாக்களை நாங்கள் வைக்கிறோம். இந்த ஆட்டு கடா மேல இந்த மார்க்கு ஆடா மாறுவதாக, மத்தேயு ஆடா மாறுவதாக, லூக்கா ஆடா மாறுவதாக, அந்த லூக்கா செய்த பாவம், மார்க்கு செய்த பாவம், மத்தேயு செய்த பாவம், எல்லா பாவத்தையும் இந்த ஆடு மேல வைத்து இவர் கைகளை வைத்து இதை என்ன செய்யணுமா, தகனிக்கலாமா. அல்லேலூயா. அதான் வந்தவனே குடுக்கிறவா அப்படி வைக்கலாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அந்த பாவ பழிகள்லாம் அந்த ஆடு மேல செலுத்தி அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், அதை வெற்றணுமா. அல்லேலூயா. இது குறித்து வரும் நாட்கள்ல இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமா சிந்திப்போம். அது மாத்திரமல்ல, வாசிக்கிறோம் லேவியர் புத்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்காக காலை கொண்டு வந்து அதை ஒன்று பாருங்க. அதாவது என்னன்னா, ஆரோன் எல்லாருக்காக நீ பலி செலுத்துறப்பா, நீ முதல்ல உங்க வீட்டுக்காக பலி செலுத்து. உன்னுடைய பாவத்துக்காக, உன்னுடைய குடும்பத்தாரோட பாவத்துக்காக நீ பலி செலுத்து. நீ எல்லாவற்றையும் பலி செலுத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய, மற்றவருடைய பாவங்களுக்காக பலி செலுத்து. ஹல்லேலூயா. அது எப்படின்னா, நம்ம எதை போதிக்கிறோமோ அதை நம்ம வாழ்ந்து காட்டணும். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், போதிக்கணும். எந்த முறையை நம்ம சொல்லிக்கணுமோ அந்த முறையை நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் என்ன செய்ய, மற்றவர்களை எதிர்பார்க்கணும். நீ எதை மற்றவர்களை எதிர்பார்க்கிறியோ அதை நீ என்ன செய், முதல் செய். இதுதான் ஆண்டவர் கொடுத்த ஒரு நியமனமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்ல 1 ராஜாக்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல 7லிருந்து 16 வசனங்களை பார்க்கும் போது இதெல்லாம் என்ன செய்ய, எப்படி பலி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் திட்டமும் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. குறிப்பாக சில நாட்கள் இருக்குது. எல்லாமே நம்ம முகவரையெல்லாம் போய் கொண்டு இருக்கிறோம். இன்ட்ரோடக்ஷன் தான் ஓடிட்டு இருக்கு. இன்னும் நம்ம சத்தியத்துக்குள்ள கடந்து செல்லல. இன்னும் பார்க்கும்போது எப்படியெல்லாம் ஒரு வருஷத்துல எத்தனை நாள் நம்ம பலி செலுத்த முடியும்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது யாத்ராகம புத்தகத்துல 23ஆம் அதிகாரத்துல 14ல இருந்து வாசிக்கும் போது, யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம், வருஷத்தில் 3 தரம் என்ன செய்யணுமா, பண்டிகை ஆசரிப்பாயாக, புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபீப் மாதத்தில் குறித்த காலத்தில், அதாவது 3 பண்டிகைகள் இருக்கு. 3 பண்டிகையும் 3 வெவ்வேறு மாதத்துல என்ன செய்யணுமா, அனுசரிக்கணுமா. அல்லேலூயா. அப்ப 3 மாசமா என்ன செய்வாங்க, அவங்க பலி செலுத்துவாங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம லெந்து நாட்கள் ரொம்ப அருமையான நாட்கள்ல வந்திருக்கு. பார்க்கும்போது பிப்ரவரியில நம்ம என்ன செய்யறோம், ஆலயத்துக்கு வர போறோம். மார்ச்ல நம்ம என்ன செய்யறோம், ஆலயத்துக்கு வர போறோம்.
ஏப்ரல் என்ன செய்கிறோம், அழைத்து வரப்போம். 3 மாதங்கள் அந்த பழைய பாட்டுடைய காலகட்டத்துடைய நினைவுகளை நம்ம என்ன செய்ய மீண்டும் கொண்டு வர ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அது மாத்திரம் இல்ல, எந்தெந்த நேரத்தெல்லாம் எந்தெந்த நாளெல்லாம் வந்து அனுசரிக்கலாம் போடப்பட்டிருக்கு. எந்தெந்த நேரத்தெல்லாம் பார்க்கும்போது யாத்ரா புஸ்தகத்துல 30ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆரோன் காலைதோறும் அதன் மேல் என்ன செய்வான், சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில விளக்கின் போதும் அதுமேல் தூபம் காட்ட வேண்டும். விளக்கும் போது அதுமேல் தூபம் காட்ட வேண்டும். அதாவது என்ன செஞ்சாலும் என்ன செய்யணும், ஒவ்வொரு முறையும் காலையிலும் சரி மாலையும் சரி, ஒருவேளை விளக்க நீ தொடச்சாலும் சரி, நீ தூபம் காட்டினே பலி செஞ்சு கொண்டே இருக்கணும் வேதம் சொல்லுது. இதுதான் என்னாகும் புஸ்தகத்துல 28ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. கரத்தை சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனமே, பலி செலுத்துவதற்கு மாதங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. பலி செலுத்துவதற்கு நேரங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. பலி செலுத்துவதற்கு முறைகள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறைகள்ல ஒரு முக்கியமான ஒரு 4 முறைகளை இதனால உங்களோடு கூட பேசும்படியாய் நாம் சுத்தம் கொள்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான, நேற்று அடிமை சொன்ன வண்ணமாக, ஒருவேளை உங்களுக்கு நேரம் அதிகமாயிடுச்சு என்று நீங்கள் உங்களுடைய கடிகாரத்தை பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கிற யாராக இருப்பினும் மற்றவர்களை யாரும் நீங்கள் தொந்தரவு செய்யாதபடி நீங்கள் என்ன செய்யலாம், நீங்க கடந்து போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இல்லை என்றால் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நீங்கள் கடந்து செல்லுங்கள். கர்த்தரோட அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. முதலாக வேதம் சொல்வது, இந்த முறையில முதல் முறை என்ன தெரியுமா, வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்தை 20ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கிறோம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களையும் சுத்தமான சகல பறவைகளையும் சிலவத்தை தெரிந்து கொண்டு அதுவே அது என்ன செய்தான், அதை பலிபீடத்தின் மேல் பலியிட்டார். வேதம் சொல்லுது, முதல்ல எப்படி பலி செலுத்தணும், அதுக்கு என்ன முறை. எல்லா மிருகத்தையும் நீங்க கொண்டு வந்து பலி செலுத்த முடியாது. அருவருக்கப்பட்ட மிருகங்கள் இருக்கு, நல்ல மிருகங்கள் இருக்கு. இந்த சுத்தமான மிருகங்களையும் சிலவற்றை, எல்லா சுத்தமான மிருகங்கள் அப்படி என்னன்னா ஹைபிரிட், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, எது முதன்மையா இருக்கோ அது கர்த்தருக்கு செலுத்துவாயாக. ஹல்லேலூயா. அந்த ரிச்சுவல்ஸ்னால, அந்த சடங்கு முறையில முதல் ஒரு வழக்கு என்னதுமா, நீ கொண்டு வந்த பரிசுத்தத்திலேயும் சரி சுத்தமான சரி சிலவற்றை முதன்மையானதை கர்த்தருக்கு நீ செலுத்த வேண்டும். முதன்மையான செலுத்த வேண்டும். வேதம் சொல்லுது, உன் கர்ப்பத்தின் முதல் கனி கர்த்தருடையது என்று வேதம் சொல்கிறது. எல்லாவற்றினோட முதல் கனி கர்த்தருடையது என்று வேதம் சொல்கிறது. இதுதான் லேவியராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும், லேவியராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும், இன்னுமாக உபாகம புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலும், உபாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும், இன்னுமாக மல்கியா புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் முதன்மையானதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுது. ஆமென், அல்லேலூயா. கருத்து சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, முதன்மை கர்த்தருக்குரியது. முதன்மை கர்த்தருக்குரியது. எது நீங்க ஃபர்ஸ்ட், எது ஒரு பெஸ்ட் நினைக்கிறீங்களோ அதை ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதுதான் சடங்கு, அதுதான் முறை. அல்லேலூயா. உங்க பெஸ்ட கடவுளுக்கு கொடுத்திருக்கீங்களா? சற்று யோசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, மத்திய நற்செய்தியில 6ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுதெல்லாம். அல்லேலூயா. நம்ம காலையில எழுந்து முதல் பேசுகிற வார்த்தை கர்த்தரோடு கூட இருக்கணும். நம்ம காலையில எழுந்து கேட்கிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையா இருக்கணும். அந்த முதன்மை ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். நிறைய பேர் காலை எழுந்தோம் நம்ம செல்போனை தேடுவோம். நிறைய பேர் காலை எழுந்தோன்னு கண்ணாடி முன்னாடி நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காலை எழுந்தோட எதெல்லாம் சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கும். ஆனா இதெல்லாம் தாண்டி முதன்மையாக கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இதுதான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இதுதான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்குது. இந்த வேதத்தின்படி நாம் என்ன செய்யணும், நடக்கணும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவரே, எலியா தீர்க்கதரிசி சாய்பாத்தோட வீட்டுக்கு போகும்போது சொன்னாரு, பஞ்சகாலமா இருந்தாலும் கையில கொஞ்சமாவது தான் இருந்தது, கொஞ்சமாவும் அந்த கலசல கொஞ்சம் என்னதான் இருந்தது. ஆனா சொன்ன முதல் அடை என்ன செய்யணும், கர்த்தருக்கு ஊழியக்காரர் கொண்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னார்.
அவங்க சொன்னாங்க இருக்கிறதே கொஞ்சம் தான், இதை நாங்க சாப்பிட்டு சாகலாம் என்று, நீ சாவதில்லை என்று வேதம் சொல்லுங்க. ஏன்னா அடிக்கடி என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு முறை ஒரு கூட்டத்துக்கு கடந்து சென்றான். கூட்டத்துல அவ்வளவுதான் பேசினாங்க, எல்லா காரியம் நடந்தவங்க என்னாச்சு, எல்லாம் மீட்டிங் முடிச்சு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு அருமையான ஐயா என்ன சொன்னா, ஐயா எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு அந்த மீட்டிங் நடத்தவன கூட எல்லாம் பக்கத்துல அக்கத்துல சொந்தங்க எல்லாரையும் நல்லா கவனிச்சுட்டாங்க. இவரு ரொம்ப பலவீனமான ஆளு, ரொம்ப தூரம் போனோம். இவரு வெயிட் பண்ணி அவருக்கு பசி இருக்குதுன்னு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவர் வெயிட் பண்ணி கடந்து போயிட்டாரு. ஆவியான சொன்னா நீ கடந்து போயிடுவான்னு சொன்னாரு. அவர் என்ன சார் கடந்து போயிட்டாரு, அவரு வீடு போயிட்டாரு. இவரு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நாம ஐயோ ஐயாக்கு எதுவும் கொடுக்கலன்னு சொல்ல போன் அடிக்கிறோம். ஐயா இந்த மாதிரி என்னங்கயா நீங்க போயிட்டீங்க, பரவாயில்ல இருக்கட்டும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாராம். அடுத்த நாள் காலையில விடிகாலத்திலே ஒரு போன் வந்தான், அதே பிரதரா. என்னன்னு சொல்ல போன் எடுத்து கேட்கும்போது, என்ன பிரதர் என்ன ஆச்சுன்னா, ஐயா கர்த்தருடைய ஆவியான உங்ககிட்ட நல்லா பேசிட்டாரு போலையா, நீங்க மட்டும் தான் ஏன் சாப்பிடாம போயிட்டீங்க, சாப்பிட்டவங்க எல்லாருக்கும் வயிற்று போக்கும் வாய் போக்கும் ஆயிடுச்சியா, அதுல பள்ளி விழுந்தது. அப்போ என்னாச்சா, யார் அவரை கனப்படுத்தணும்னு நினைச்சாங்களா, எல்லா மக்களும் அவரை வந்து திட்டிட்டு போயிட்டாங்க. என்னையா சோறு போட்ட, என்னையா சாப்பிடுத்த, எங்க சாவடிக்கா இது பண்ணு சொல்ல எல்லாரும் திட்டிட்டு போயிட்டாங்க. அப்போதான் அவர் உணர்ந்தாலாம், ஐயோ நம்ம என்ன செய்யல, கனத்தை கொடுக்கலன்னு சொல்லிட்டு. அருமையான தெய்வ சொல்லுமே, வேதம் சொல்லுது, நிறைய முறை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குற அந்த நேரத்தை, ஆண்டவருக்கு கொடுக்குற காரியத்தை நம்ம கொடுக்கும்போது நேரம் நம்ம கையில இருக்கும். ஆண்டவருக்கு நம்ம நேரத்தை கொடுக்காம நம்ம சுய நேரத்தை பண்ணும்போது நேரத்தை கையில நம்ம மாட்டிப்போம். ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டோம். பார்த்துருப்பீங்களா, அதிகாலை எழுந்துக்கிறவன் 4 மணிக்கு எழுந்துக்குவோம், ஒரு நாள் 2 நாள் கூட இருக்கும். 11 மணிக்கு 12 மணிக்கு 10 மணிக்கு எழுந்துக்கிற எல்லாருடைய நாளும் ஒரு நாள் அரை நாள் கூட இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஆரம்பிச்சு அவங்க வேலையை ஒரு வேலையை ஒழுங்கா முடிக்க மாட்டாங்க. அருமையான தெய்வ செல்வமே, முதன்மையை நாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. அதாவது அதை சொல்ல, ராயனுக்குடையது ராயனுக்கும், கர்த்தருக்குடையது கர்த்தருக்கும் செலுத்துங்க. என்னோட வாழ்க்கைக்கு முதன்மையை நான் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்று நீங்கள் என்ன செய்யும், பொறுத்துணையோடு கொடுக்க செல்ல வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ரிச்சுவல்ஸ். இதுதான் அந்த சடங்குமுறை. இரண்டாவதாக வேதம் நமக்கு சொல்லுது, உன் இளமையை கர்த்தருக்கு முதல்ல வந்து முதன்மையை கர்த்தருக்கு கொடுக்கணும், இரண்டாவது இளமையை கர்த்தருக்கு கொடுக்கணும். வேதம் சொல்லி வாசிங்க, ஆதியாகம புத்தகத்துல ஆண்டவரே இன்சிஸ்ட் பண்ணாராம். ஆதியாகம புத்தகம் 15ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் பலி செலுத்தும் போது ஆபிரகாம் கேட்ட காரியங்களை வாசிங்கம்மா. அதற்கு அவர் 3 வயது கிடாரியும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறாக்குச்சியிலும் எடுக்கல. அல்லேலூயா. அவர் சொல்லிருக்கலாம், எப்பா இதெல்லாம் கொண்டு வாப்பா, கிடாவை கொண்டு வாப்பா, நீ என்ன செய் வெள்ளாட்டை கொண்டு வாப்பா, ஆட்டு கடாவை கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்ல அந்த ஏஜை மென்ஷன் பண்றாரு. என்ன செய்யறாரு, அந்த ஏஜை மென்ஷன் பண்றாரு. ஏஜ் என்ன சொல்ல, 3 வயசுல இருக்கும், நல்லா இளமையா இருக்கணும், இலசா இருக்கணும், அதை நீ கொண்டு வந்து என்ன செய், வழி செலுத்து. அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, வழி செலுத்துவதற்கு நமக்கு ரொம்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற போற, அதுல வந்து இளமையா இருக்கணும். எப்படி பழுதற்றா இருக்கக்கூடாதோ, பழுதற்றா இருக்கணுமோ, அதே போல வழி செலுத்துவது ரொம்ப இளமையா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். இன்னும் பிரசங்கி புத்தகத்துல 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், உன் வாலிப பிரயாணத்திலே சிருஷ்டிக்கிறது. வாலிபத்தில் ஆண்டவருக்கு நம்ம நேரத்தை கொடுக்கணும். 1 சாமுவேல் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லும்போது, பால் மறக்கிற அந்த சூழ்நிலை கூட, பால் குடிக்கிற அந்த நிலையிலே எடுத்துட்டு போயிட்டு கர்த்தருடைய ஆலயத்துல விட்டுட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நம்ம இளமையை கர்த்தர் கொடுக்கிறோமா? எல்லாம் நான் பிசி சொல்லிட்டு நம்ம கடைசியா முதுமையில வந்து நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில அப்படிதான் நடந்து கொண்டிருக்கு. ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த 16 to 18 வயசு, அது ஆண்டவருக்கு கொடுத்துடணும். அது கொடுக்காத அநேகருடைய வாழ்க்கை நான் பார்த்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருந்திருக்காங்க, அவங்க 18 வயசுல அவங்க ஞானஸ்தானம் எடுத்தது அவங்க வந்து கரெக்டா அந்த கல்யாணத்துக்கு அவங்க அரேஞ்ச் ஆகும்போது 25 வயசுல எடுத்தாங்க. 38 வயசு வரைக்கும் அவங்க கல்யாணமே நடக்கல. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நிறைய பேர் ஜோம் பண்ணாங்க, எத்தனையோ ஊழியக்காரங்க வந்து ஜோம் பண்ணாங்க, முடியவே இல்லை. அப்புறம் அவங்களாம் உணர்ந்தாங்க, அவங்க ஆவிக்குரிய தகப்பனார், அதை முன்னாடி இருந்த ஒரு பாஸ்டர் சொல்லியிருக்காரு, ஏப்பா நான் இவ்வளோ முறை நான் ஞானஸ்தானத்துக்கு உனக்கு பேர் கொடுத்தேன்,
ஆனா நீ என்ன செய்யல, அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. இன்னைக்கு பாரு, உன் வாழ்க்கையில 20 வருஷத்தை வீணாக்கிட்ட. இளமையை கர்த்தருக்கு கொடுக்கணும், இளமையை கத்துக்கணும். அதெல்லாம் பாருங்க, யோவான் நற்செய்தியில 5ஆம் அதிகாரத்துல வேதத்துல வாசிக்கிறோம். அந்த 5ஆம் வசனத்துல வாசிக்கும் போது ஒருத்தன் 38 வருடமாக இந்த பெதஸ்தா குளத்தண்டையில என்ன செய்யறான், படுத்து கொண்டு இருக்கிறான். பாருங்க, எவ்வளவு வருஷம் படுத்துக்கிறான். அவன் இளமையில நல்லா இருக்கும்போது கொஞ்சம் அந்த தண்ணியில குதிச்சிருந்தா அவன் வீட்டுக்கு போயிருப்பான். ஆனா அந்த இளமையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம்னு சொல்ல படுத்தாரு. ஆண்டவர் படுக்க வச்சுட்டாரு. 38 வருஷமாக இருக்கிறார். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு நேரத்தை, ஆண்டவருக்கு காலத்தை நீ சொல்லிக் கொண்டிருந்தா ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கார். ஆண்டவர் எதிர்பார்த்தது உன் இளமையை கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்பதான் முதுமையில் நீ சந்தோஷமா இருப்ப. நீ இளமையை ஆண்டவர் கொடுக்காம உன் சுய காரியத்தை கொடுத்தா நீ முதுமை வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கும். குடும்பம் எழுந்து நிற்கவே நிற்காது. 20 வருஷம் உன் வாழ்க்கையை வீணடிச்சிருமா? 20 வருஷம் உன் வாழ்க்கையை வீணடிச்சிடும். அதுக்கப்புறம் 38ஆவது வருஷம் கர்த்தரா பார்த்து கிருபையா வந்து இறங்கி ஒன்று அப்படியே எழுப்பினால்தான் முடிஞ்சது. இல்லைன்னா இன்னமும் நீ எங்கதான் பட முடியும். கிறிஸ்துவின் இளமையை கர்த்தர் இடத்துல கேட்கிறார், முதன்மையை கர்த்தர் கேட்கிறார், இளமையை கர்த்தர் இருக்கிறார். யோவான் 5:5 உன் வயது. யோவான் 5:5 உன் வயது. இந்த ஏஜ்ல அருமையான பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை இப்போ அந்த 14 வயசுல 15 வயசுல இருக்கிற பிள்ளைகள்லாம் உங்க பிள்ளைகளை சொல்லி வருங்க, 18 வயசுல நீ எப்படியாவது ஞானஸ்தானம் கொடுத்தனப்பா அப்படின்னு நீங்க சொல்லி வளர்க்க ஆரம்பிக்கணும். அப்போதான் தன் காலத்தில் தன் தனியை தந்து இடைமுதிராத இருக்கிற வாரத்தை போல இருப்பாங்க. ஹல்லேலூயா. எனவே இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த முறைமையில கற்றுக்கொள்ள வேண்டும். பலி செலுத்துவதற்கு ஒரு முறை இருக்குமா? ஆடுக்கும் மாடுக்கும் ஆண்டவரே ஒரு வயதை பிக்ஸ் பண்ணுவார்னா ஜீவனுள்ள நமக்கு எவ்வளவு பெரிய காரியமா இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு வெள்ளாட்டு கடாக்கும், ஒரு செம்மறி ஆட்டுக்கும், ஒரு புறா குஞ்சுக்கும் அதுக்கே ஆண்டவர் இளமை எதிர்பார்த்தா ஜீவ ஆத்மா இருக்க உனக்கு ஆண்டவர் எதிர்பார்ப்பது அதிகமல்லவா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். யோவான் 5:5 உன் வயது. நீ எதுல ஆண்டவருக்கு அந்த தவறு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். 3வது வேதம் சொல்லுது, இந்த பலி செலுத்துவதற்கு எந்த வேற்றுமையும் கிடையாது. யாத்ராகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யாத்ராகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், கர்ப்பம் பிறந்து அனைத்தையும் மிருக ஜீவனையும் அனைத்தையும் கர்த்தருக்கு தலைச்சீல ஆணா இருக்கணும் பெண்ணா இருக்கணும் வேற்றுமையே இல்லை. எல்லாத்தையும் நீ என்ன செய்ய, கடவுளுக்கு ஒப்புக் கொடு. ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, இஸ்ரவேல்ல ஒரு வழக்கம் இருந்தது. ஆண்கள் அதாவது கடாயெல்லாம் எடுத்து போய் பலி செலுத்த ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு முறைமைகள் இருந்தது. ஆண்டவர் சொன்னார், அப்படியெல்லாம் இல்ல, பிறக்கிற எல்லா தலையீச்சுகளையும் என்ன செய்யலாம், நீ பலி செலுத்தலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லும்போது ஒரு மாட்டை பலியிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னுமாக நியாயாதிபதி புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்தை இது வாசிக்கும் போது ஒரு பெண்ணையே பலியிட்டாங்க. அல்லேலூயா. ஒரு பெண்ணையே பலியிட்டாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல்ல அவருடைய தகப்பனார் பேர் எப்தா. அவர் கடந்து செல்லும் போது இந்த வெற்றி எனக்கு தருவது என் கண்ணில் படுற முதல்ல நான் வந்து என்ன செய்யறேன், கர்த்தருக்கு பலி செலுத்துறேன்னு சொல்லும்போது அவர் தன்னுடைய மகள் முதலிலே கண்டார். வேதம் சொல்லுது, ஆண்டவர் என்ன செய்தான், அந்த மகளை கொண்டு போய் பலி செலுத்தினார். அந்த மகளை கொண்டு பேசினான். ஒரு பெண்ணை பலி செலுத்தியிருக்காங்க. எனவே இன்னைக்கு வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான். கொலேசியர் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கொலேசியர் 3:10, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடைபடி புதிதாக்கப்பட்ட புதிதாக மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் என்றும் இல்லை, புறஜாதி என்று புறதேசத்தாரும் என்று இல்லை, அடிமை என்றும் சுயாதீனர் என்றும் இல்லை, எல்லாரும்
எல்லாமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்ற வார்த்தை, இதுல வேற்றுமையே கிடையாது. நீ வழி செலுத்த வரும்போது வேற்றுமையே கிடையாது. அங்க தலையீற்றுகள் மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாடு காலகட்டத்துல வேற்றுமை இல்லை, சுயாதீனம் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாரும் என்ன செய்யலாம்? ஆண்டவருக்குடைய கிறிஸ்துக்குள்ள ஒன்றாகிக்கலாம் என்று வேதம் சொல்லுது. அருமையான தேவச்சனமே, நாம் பலி செலுத்தும் போது நம்ம வேற்றுமையை பார்க்கிறோமா? ஆடு மாடே வேற்றுமை பார்க்கலாமா? எல்லாம் ஒன்னா போட்டு பலி செலுத்துறாங்க. ஆனா நிறைய ஆலயங்கள்ல அவங்க இருக்கிற இடத்துல இவங்க உட்கார மாட்டாங்க, இவங்க இருக்கிற இடத்துல அவங்க உட்கார மாட்டாங்க. அவங்க இந்த பக்கமா இருந்தா இவங்க அந்த பக்கமா உட்காரு, அவங்க இந்த பக்கமா. வேற்றுமை பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கும். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. வேதம் சொல்லுது, யாவரோடு கூட என்ன செய்ய? சமாதானமா. இன்னைக்கு நம்முடைய திருச்சபைகள்ல, பல திருச்சபையில அப்படிப்பட்ட நிகழ்வுகளை நாம் என்ன செய்ய முடியல, காண முடியல. ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. எனவே இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிட்டு இருக்கா, வேற்றுமை இல்லாமல் நான் பலி செலுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சத்தமா அல்லேலூயா. வேற்றுமை இல்லாமல் பலி, முதன்மை ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும். நம்முடைய இளமை ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும். வேற்றுமை இல்லாமல் பலி செலுத்த வேண்டும். கடைசியாக உண்மையாய் பலி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிறோம், லேவியராகம புத்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் அவன் செய்த குற்றத்தின் நிமித்தம் 2 காட்டுப்புறாக்களை என்ன செய்யலாம்? கொண்டு வரலாம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நல்லா கவனிச்சுங்க. அவனுக்கு ஆட்டுக்கடாவை தான் கொண்டு வரணும், அதுதான் முறை. அது செலுத்த அவனுக்கு முறையில சக்தி இல்லாத போது அதுக்கு பதில் என்ன செய்யலாம்? நீங்க காட்டுப்புறாவை கொண்டு வந்து செலுத்தலாம். இது யாருக்கு சொல்லப்பட்ட நியமனம்னா, யார் யார் வந்து ரொம்ப ஏழ்மையில தரித்திரத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் சொல்லப்பட்ட ஒரு வழி. இன்றைக்கு அநேக இடங்கள்ல நாம பார்க்கிறோம், இந்த வழிகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வழிகள் என்ன செய்வது? மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது ஏழ்மைக்காய் சொல்லப்பட்ட வழிகள்லாம் என்னன்னா, ஆதியாகம புத்தகத்துல 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல எண்ணெயை கொண்டு வந்து செலுத்தலாம். எண்ணாவது புத்தகத்துல 28ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் சொல்லும்போது நீங்க என்ன செய்யலாம்? உங்களுடைய கோதுமைகளை இன்னும் தானிய வகைகளை கொண்டு வந்து செலுத்தலாம். லேவியராகம புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லும்போது நீங்க என்ன செய்யலாம்? உங்க மாவுகளை கொண்டு வந்து செலுத்தலாம், திராட்சை ரசத்தை கொண்டு வந்து செலுத்தலாம். எசேக்கியேல் புத்தகத்துல 43ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லும்போது நீங்க உப்பு எடுத்து வந்து என்ன செய்யலாம்? படைக்கலாம். எல்லா பலிகளோட உப்பு கூட சேர்த்து நீங்க என்ன செய்யலாம்? படிக்கலாம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. அப்படி என்றால் ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் வந்து ரொம்ப தரித்திரத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு பலிகள். ஆமென். அல்லேலூயா. ஆனா சில வேளையில அந்த திராணி இருக்கும்போது திராணி இல்லாத போல நடந்துப்பாங்க. பாத்தீங்களா? அது நிறைய இடங்கள் நம்ம பார்க்க முடியும். அதாவது உனக்கு ஆட்டுக்கடா வாங்குறதுக்கு திராணி இல்லாத போது நீ என்ன செய்யலாம்? நீ புறா குஞ்சுகளை கொண்டு வந்து செலுத்தலாம். ஆனா ஆட்டுக்கடா வாங்குறதுக்கு திராணி இருக்கும்போது ஆட்டுக்கடா கொண்டு வந்து செலுத்தணும். சில இடங்களில் நாம் பார்த்து இருக்கிறோம், 50,000 ரூபாய் வருமானம் வரும், 500 ரூபாய் காணிக்கை வைப்பாங்க. 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குங்க, ஆனா 1,500 ரூபாய் காணிக்கை கரெக்டா எடுத்து வைப்பாங்க. இதுல எது காட்டுகிறதுனா, இவங்க அதிகம் கொடுத்தாங்க, இவங்க கம்மியா கொடுத்தாங்க, அது இல்ல. அவங்களோட உண்மை இதுல விழுந்து, உங்களால 500 ரூபாய் உங்க சக்தி, உங்களுடைய தகுதி அவ்வளவுதானா? ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு அதை வாங்க முடியலன்னா நீ புறா கொஞ்சம் கொண்டு வந்து செலுத்துப்பா, உனக்கு அதுக்கு திராணி இருந்தா அதை செலுத்து. அருமையான தேவச்சனமே, என்னை நடத்துகிற அருமையான ஊழியக்காரர்கள்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சத்துல நம்ம என்ன செய்யணும்? உண்மையா இருக்கும். ஆமென். கொஞ்சத்துல உண்மையா இருக்கும். கொஞ்சத்துல லிட்டில் திங்ஸ் நம்ம இந்த கொஞ்சத்துல உண்மையா இருக்கோம். அடிக்கடி நாங்க எங்க பிரேயர் குரூப்ல சொல்லும்போது, எங்க பிரேயர் பாட்டத்தை கலந்தும் போது, நாங்க இந்த காரியத்தை மீறும் போது கடவுள் கொடுக்கிற தண்டனைகள் என்னன்னா, நம்ம இதை மீறும் போது ஆண்டவருக்கு நம்ம செலுத்த இந்த காணிக்கை நம்ம மருத்துவமனையில போய் செலுத்துவோம். திடீர் செலவு ஏற்படும், வீண் செலவு ஏற்படும். நல்லா யோசிச்சு பாத்தீங்களா? ரொம்ப யோசிச்சு பாத்தீங்களா? அப்ப நம்ம வீக்கா இருந்தாதான் நம்ம இதை செலுத்த முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தங்களை வீக்கா நினைச்சு செலுத்த ஆரம்பிப்பாங்க, அவங்க உடம்பு வீக்காயிடும். அல்லேலூயா.
அப்படியே வீக் ஆயிடும். அதுதான் நம்ம பார்க்கிறோம், நிறைய இடங்களை பார்க்க முடியுது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஆட்டுக்கடா வாங்குது சக்தி இருந்தா அதை செலுத்து, முடியல திராணி இல்லைன்னா நீ கம்மியா செலுத்து, இல்லைன்னா you will become poor in your body. நம்ம எவ்வளோ பணம் வச்சிருந்தாலும் சரி, நம்ம உடல்தான், அதாவது சிவர்ந்தாலும் சித்திரம் வரைய முடியும். நம்ம உடல் பலவீனமா இருந்துட்டு அதுக்கு செலவு பண்ணுறதுக்கே நமக்கு நேரம் வேணும். எனக்கு தெரிஞ்ச அங்கிள்கிட்ட நான் ரொம்ப கடிஞ்சு சொல்வேன், நீங்க இவ்வளவு வாங்குறீங்க இவங்க கொடுத்துன்னு சொன்னோம். அவர் இல்லப்பா பண்ணுவாரு. வந்தாரு, ஹாஸ்பிட்டல் பில் எழுதிச்சு 6 லட்சம் ரூபாய். கால்குலேட் பண்ணி பார்த்தா அவர் எத்தனை வருஷம் ரசபாகணுமோ அந்த பணம் ஒரே நாள் என்ன செய்யறது, செலவிட்டு போயிருக்கு. அன்றைக்கு அவர் செலுத்திருந்தா இன்னைக்கு கடல்ல இருந்திருந்தாங்க. கிறிஸ்துக்குரிய கொஞ்சத்துல உண்மை வேதம் சொல்லுது, இடுக்காடு லட்சங்கள்ல 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவனை கர்த்தர் அநேகத்துல அதிகாரி வைப்பார். அல்லேலூயா. உங்க உடம்பை நீங்க அதிகாரத்தை பண்ணணும். நீங்க உட்காரணும், உடம்பு எழுதுனா எழுதும். சில பேர் உடம்பு வந்து உட்கார மாட்டேங்குது, எழுதுக்க மாட்டேங்குது. ஏன்? உண்மை இல்லை. கொஞ்சத்துல உண்மை இல்லை, கொஞ்சத்துல உண்மை இல்லை. நமக்கு திராணி இல்லாத போது இன்னொரு வாசிங்க, லேவியராகமம் புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கப்போம். 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால், அது கூட வாங்குறது சக்தி இல்லைன்னா பாவம் செய்தவன் பாவ நிவாரணத்துக்கு ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே 10ல் ஒரு பங்கை என்ன செய்யலாம், காணிக்கை கொண்டா. இதெல்லாம் யாருக்கு சொல்ல? தரித்திரத்துக்கு சொல்ல வேண்டியது. ஆமென். அவங்களுக்குலாம் இந்த பலிகள் சொல்லப்பட்டிருக்கு. உனக்கு அந்த திராணி இல்லைன்னா இதோட நீ கம்மியா செலுத்துப்பான்னு சொல்ற. அருமையான தேவஜனமே, கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் இதே 30 வருஷத்துல அதே அமௌண்ட் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ரொம்ப வேதனைக்குள்ள ஒரு காரியம் இல்லை. நம்ம சில சமயங்கள் நம்ம வீட்டில் நடக்கிற எல்லா விதமான இந்த சரிவுகளுக்கு காரணம் எங்கோ ஒரு இடத்துல நம்ம என்ன செய்வோம், கர்த்தருக்குரிய காரியத்தை நம்ம தவறு செய்கிறவங்களா இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம அதில் என்ன செய்ய சீர் சமைக்க வேண்டுமாய் கர்த்தரை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கார். முதன்மையை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும், இளமையை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், வேற்றுமை இல்லாமல் கர்த்தருக்கு கொடுக்கணும், உண்மையா கர்த்தருக்கு கொடுக்கணும். இதுதான் பலி, இதுதான் பலி. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த நியமனம் இதுதான். இந்த நியமனத்தை கடைபிடிக்காத போதுதான் இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் கடந்து சொன்னாங்க. ஒரு வியாதிகளை அடிமைப்படுத்தக்கூடாது, ஒரு நோய்களை அடிமைப்படுத்தக்கூடாது, சத்துடைய இஷ்டத்துக்கு ஆண்டவரை ஊற்றக்கூடாது, அந்த குடும்பங்களை அடிமைப்படுத்தக்கூடாது. நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்கன்னா ஆண்டவர் கொடுக்கிற காரியத்துல உங்க தகுதிக்கேற்ற உனக்கு திராணியை கொண்டு செலுத்து. உன்னால முடியலன்னா கம்மியா செலுத்து. ஆனா நீ திராணி இருந்து அது கம்மியா செலுத்தும் போது அது ஒரு வாழ்க்கையில அது என்னவாய் மாறும், அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படும். இதுதான் இஸ்ரவேல் மக்களுக்கு நியமமாக முறையாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு ஏற்ற வழிகளை செலுத்துவோம். கர்த்தர் நம்ம நிச்சயமா என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார்.